அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இதுநாள் வரைக்கும் நம்ம ஹெல்ப்பர் அதாவது ஒர்க்கர் போட்டுனாலும், ஹெல்ப்பர் நம்ம ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணலாம். ஆதார் கார்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ண முடியாதனால, நமக்கு போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் ஆகாம இருந்தது. ஸோ, அந்த ப்ராப்ளம் இப்போ இதில சரி பண்ணிட்டதா சொல்றாங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, நம்ம போர்ஷன் ட்ராக்கர் லாகின் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க கீழ வெர்ஷன் 20.3.2ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து நம்ம Play Store போயிட்டு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நமக்கு வெர்ஷன் 20.3.2ன்னு இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, Play Store போயிரணும். பாருங்க, Play Store வந்தாச்சு. பாருங்க, மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதில கிளிக் பண்ணி போர்ஷன் ட்ராக்கர்ன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு போர்ஷன் ட்ராக்கர் இங்க இப்படி வந்துரும். பாருங்க, சைட்ல அப்டேட்ன்னு கேட்குது. இந்த போர்ஷன் ட்ராக்கர மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, அன்இன்ஸ்டால் அப்டேட்ன்னு கேட்கும். இந்த அப்டேட்ட குடுத்துருங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கீழ வாட்ச் நியூ இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, மேல எனக்கு அப்டேட் ஆவுறது இண்டிகேட்டர் காமிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபுல்லா வந்து முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது ஆப்பு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன்னு கேட்கும். இதில இப்போ இந்த இதில வாட்ஸ் நியூல என்ன குடுத்துருக்காங்க, இப்போ இந்த அப்டேட்ல என்ன பாருங்க, வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20.4ன்ட்டாங்க. இதில ஒரு 4 விஷயங்கள் புதுசா கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, பாருங்க, விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர், ஹெல்ப்பர் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எரர் இருந்தா மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்ட்டாங்க. ஆதார்ல நீங்க தப்பா போடுறீங்க அப்படின்னா, ஆதார்ல இல்லாத மாரி நம்ம தப்பா போடுறோம்னா, உங்களுக்கு அங்கேயே மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச்டு டெக்ஸ்ட் இஸ் த சில்ட்ரன் ஆன் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் இன் 6 மந்த்ஸ் டூ 3 இயர்ஸ் கேட்டகரி. ஸோ, இது வந்து இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க வந்து நம்ம என்ட்ரி போடுற மாரி புதுசா கொண்டு வந்திருக்காங்க. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ஆதார் இஸ் வெரிஃபைடு ஆதார் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்தும், ஹெல்ப்பர்தும் மாஸ்க்டு. அதாவது எப்படின்னா, நம்ம பெனிஃபிஷியரி எப்படி மாஸ்க்டு ஆகுதோ, அதாவது எக்ஸ்எக்ஸா வந்து கடைசி 4 நம்பர் மட்டும் ஷோ ஆகுதோ, அதே மாரியே ஒர்க்கர், ஹெல்ப்பர் நீங்க பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பரும் இந்த மாரி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. ஓகேங்களா? பாருங்க, பாருங்க, நான் பேக் போயிட்டேன். ஓகேங்களா? இதில வந்து ஓப்பன்ங்கிறத குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓப்பன் குடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீன் இப்படி வந்துரும். ஓகேங்களா? அப்புறம் நமக்கு லோடிங் ஆகி இங்க உள்ள வந்தோனே நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுற இடம் வந்துரும். பாருங்க, வெர்ஷன் பாருங்க, முன்ன வந்து 20.3.2 காமிச்சேன். இப்போ நமக்கு அப்டேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க 20.4 வந்துருச்சு அப்டேட்ல. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்ட போட்டு நம்ம லாகின் பண்ண போறோம். பாருங்க, நம்பர் டைப் பண்றேன். சரிங்களா? நம்ம லாகின் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சென்டர் வரைக்கும் இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஹெல்ப்பர் வந்து வேக்கன்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, அந்த ப்ரொஃபைல் வந்து முன்னாடி நமக்கு எப்பயுமே காமிக்கும். ஸோ, அது இப்போ ஷோ ஆகல. நம்ம சென்டர் ஓப்பனுங்கிறத போட்டாச்சு. ஓகேங்களா? ஓப்பன்ங்கிறத போட்டதுக்கு அப்புறமும் பாருங்க, நமக்கு எந்த ஒரு இதுவுமே காமிக்கல. இங்க பாருங்க, கீழ மோர்ன்னு இருக்குங்களா? இந்த மோர கிளிக் பண்ணி போம்போது பாருங்க, வியூடு ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு விஷயம். இது நம்ம சொன்னதில பாருங்க, நம்ம 3வது பாயிண்ட்டா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? நம்ம ஆதார் போட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பாருங்க, ஆதார் எல்லாமே எக்ஸ்எக்ஸா வந்து நமக்கு மாஸ்க்டு ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் இப்போ இங்க நடந்திருக்குது. ஓகேங்களா? பாருங்க, இதில போட்ட டேட்டாஸ் எல்லாமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே மாஸ்க்டு ஆகி வந்திருக்கும். பாருங்க, ஆதார் நம்பர் மாஸ்க்டு ஆயிருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒர்க்கர் சைட்ல இருக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, இந்த சென்டர்ல ஹெல்ப்பர் வந்து வேக்கன்ட்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஹெல்ப்பர் அப்டேட் ப்ரொஃபைல் கீழ கடைசியா இருக்குங்களா? நம்ம இத கிளிக் பண்றோமா? அங்க பாருங்க, நம்ம ஹெல்ப்பரோட டீட்டெயில் நம்ம எதுவுமே இங்க வந்து நம்ம பதிவே இன்ன வரைக்கும் பண்ணல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு போர்ஷன் ட்ராக்கர் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம ப்ராப்பரா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது 2வது விஷயம். ஓகேங்களா? நமக்கு செகண்ட் பாயிண்ட்டா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படிங்கிறது. ஸோ, இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்க எப்படி நம்ம இது பண்ணுறதுங்கிறத பார்க்க போறோம். அதுவும் எந்த கேட்டகரியில சொல்லியிருக்காங்கன்னா, 6 மந்த்ஸ் டூ 3 இயர்ஸ் கேட்டகரியில சொல்லியிருக்காங்க. பாருங்க, நான் பெனிஃபிஷரியா கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பெனிஃபிஷரியா கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, 6 மந்த்ஸ் டூ 3 இயர்ஸ் கேட்டகரியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 6 மந்த்ஸ் டூ 3 இயர்ஸ் கேட்டகரியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, நான் வந்து பாருங்க 1 இயர் 3 மந்த்ஸ் இல்ல 1 இயர் 3 மந்த்ஸ் பேபி குணவதிங்கிறத வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் குரோத் அண்ட் நியூட்ரிஷனல் டீட்டெயில்ஸ்க்குள்ள போயிட்டேன். ஓகேங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் இருக்கும். ஸோ, ஓகேங்களா? இந்த நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே கேட்கும். இஸ் த சில்ட்ரன் ஆன் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்.
ஸோ இப்போ இந்த குழந்தை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் எடுத்துக்குதா, துணை உணவு எடுத்துக்குதா அப்படிங்கிறத நமக்கு வந்து கேட்குறாங்க. இத வந்து நம்ம இந்த இடத்துல இந்த குழந்தை எடுத்துக்குதுன்னா பதிவு பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹீமோகுளோபினும் ஓகேங்களா, நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எந்த சைட்ல எடுக்குறாங்க, அலோபதியா, ஹோமியோபதியா, ஆயுஷ்ல எடுக்குறாங்களாங்கிறத மட்டும் தான் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை காம்ப்ளிமெண்ட் அதாவது துணை உணவு எடுத்துக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கேட்டாங்க. ஓகேங்களா, நம்ம கேட்ட உடனே இங்க பாருங்க அந்த குழந்தை எடுத்துக்குதுன்னா, இங்க எடுத்துட்டு நீங்க சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்தா ரெக்கார்ட் இஸ் கிரியேஷன் இன் ப்ராக்ரஸ் ப்ளீஸ் செக் ஆஃப்டர் சம் டைம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் போட்ட டேட்டா எல்லாமே ப்ராப்பராக சேவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் 0 to 6 மந்த்ஸில் உள்ள போகிறேன். பாருங்கள், இதில் ஒரு குழந்தைய கிளிக் பண்ணுறேன். ஆட் க்ரோத் நியூட்ரிஷன் போகிறேன். நியூட்ரிஷன் இன்டர்வென்ஷன் போடுறேன். இங்கே பாருங்கள், ஈஸ் த பேபி ஆன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங். ஸோ இந்த இடத்துல பேபி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் எடுத்துக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் கம்பல்சரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும்போது ஹைட் வெயிட் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. இதை வந்து நம்ம தெளிவாக போடணும். ஏன்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் எடுக்கல, இன்னும் பிரஸ்ட் ஃபீடிங் தான் நமக்கு போயிட்டு இருக்குது இந்த குழந்தைக்கு. ஸோ அதனால் இங்கே நோன்னு கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரியே பாருங்கள், இங்கே பாருங்கள் 6 months to 3 yearsலேயும் பாருங்கள், நான் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு குழந்தை அஸ்வின், பேபி அஸ்வின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தைய எடுக்கிறேன். அதே மாதிரி ஆட் க்ரோத் நியூட்ரிஷன் போடுறேன், இன்டர்வென்ஷன் போடுறேன். இதுக்கும் எல்லாத்துக்குமே கேட்கும். ஸோ நம்ம இதை ப்ராப்பராக கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம வேலை செய்ய முடியும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் டெய்லி ட்ராக்கிங் போயிடுறேன். ஓகேங்களா, இந்த டெய்லி ட்ராக்கிங்கில் இவ்வளோ நாள் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஒர்க்கரோட ப்ரொஃபைல், அதாவது ஒர்க்கரோட ஆதார் வந்து பதிவு பண்ணிவிட்டு ஹெல்ப்பரோட ஆதாரை வந்து நம்ம பதிவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, டைரெக்டாக ஓப்பன் பண்ண லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஒர்க்கர் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருந்தாலும் சரி, ஹெல்ப்பர் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒர்க்கர் அப்டேட் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணலினாலும் சரி, அதே மாதிரி ஹெல்ப்பர் அப்டேட் பண்ணாலும் சரி, பண்ணலினாலும் சரி, உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம மோரில் போய் தான் நம்ம இங்கே வியூ ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூ ப்ரொஃபைலில் போய் நம்ம ஒர்க்கரோட அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹெல்ப்பர் வேக்கண்டாக இருந்தாலும் சென்டர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஒர்க்கரை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி கீழே பாருங்கள், அப்டேட்டட் ஹெல்ப்பர் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த ஹெல்ப்பர் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நம்ம ஹெல்ப்பர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹெல்ப்பரோட டீட்டெயிலை நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது நாள் வரைக்கும் இருந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது நமக்கு ஓப்பனே ஆகாமல் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த வெர்ஷனில் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம போர்ஷன் ட்ராக்கர் எப்பயும் போல் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு கிளாரிட்டி இருந்துன்னா நமக்கு சொல்லுங்கள். அதை அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தீர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.